Hi friends, hello, welcome back to my channel Unboxing Gallery. இந்த வீடியோல Samsung Galaxy A16ல இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னா பெருசா அப்படிலாம் நீங்க எதுவும் நினைக்க வேணாம். அதாவது எல்லா போன்லயுமே அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இந்த Samsung Galaxy A16ல என்ன அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கிறோம். இதுல பாருங்க அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்னே இருக்குது. அதை கிளிக் பண்றோம். இதுல நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனா பார்க்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் சைடு பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்றோம்னா இப்ப டபுள் பிரஸ், அதாவது டபுள் பிரஸ் பண்ணா கேமரா வந்து குயிக்கா லான்ச் ஆகுற மாதிரி நமக்கு எனேபிள் ஆயிருக்கு. இப்ப பாருங்க, அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி டபுள் பிரஸ் பண்ணா குயிக் லான்ச் பண்றேன். அது மாதிரி அடுத்து குயிக் லான்ச் சாம்சங் வாலெட்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, சாம்சங் வாலெட் ஓபன் ஆயிடுச்சு. அடுத்து ஓப்பன் ஆப், ஏதாவது ஒரு ஆப் ஓபன் பண்ற மாதிரி நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன வச்சுக்கலாம், இப்போ ஒரு டார்ச் ஓபன் பண்ற மாதிரி வச்சுக்கிறோம். நீங்க பாருங்க டார்ச் ஆன் ஆகிக்கிறது. இந்த மாதிரி நீங்க இந்த ஆப்ஷனை ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா பார்த்தோம்னா மல்டி விண்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுனா ஸ்வைப் ஃபார் ஸ்பிளிட் ஸ்கிரீன். என்னங்க இப்படிதான் வந்து ஸ்பிளிட் ஸ்கிரீன் வந்து ஓப்பன் ஆயிடுது பாருங்க. நம்ம வேணாம்னா மறுபடியும் நம்ம இப்படி எடுத்து விட்டுக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த 2 ஃபிங்கர் வச்சு இங்க இருந்து இப்படி நம்ம பண்றப்ப ஸ்பிளிட் ஸ்கிரீன் ஓப்பன் ஆயிடுது. ஓகேவா? இப்போ நம்ம மறுபடியும் அதை நம்ம இப்படி எடுத்து விட்டோம்னா வந்துடுது. செட்டிங்ஸ்ல போய்க்கிறோம். அதே மாதிரி ஸ்வைப் ஃபார் பாப் வியூ, ஃபுல் ஸ்கிரீன் இன் ஸ்பிளிட் ஸ்கிரீன் வியூ, இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா மோஷன் அண்ட் கெஸ்டர்ஸ் போகிறோம். லிஃப்ட் டு வேக், அதாவது டேர்ன் ஆன் த ஸ்கிரீன் வென் யூ பிக் அப் யுவர் ஃபோன். இருங்க, இப்போ ஆஃப் பண்ணியிருக்கோம், கீழே இருக்கு, நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த ஓகேவா எடுத்துருச்சா? இதுதான் அது. அடுத்ததா டபுள் டேப் டு டேர்ன் ஆன் ஸ்கிரீன்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. இங்க பாருங்க, டேர்ன் ஆன் ஆயிடுச்சா? அடுத்ததா டபுள் டேப் டு டேர்ன் ஆஃப் ஸ்கிரீன் இருக்கு. இந்த ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம டபுள் டேப் டு டேர்ன் ஆன் வச்சிருக்கோம்ல. ஓகேவா? அடுத்ததா alert when phone picked up, your phone will vibrate when you pick it after missing a call or message. இப்போ ஏதாவது ஒரு கால், ஏதாவது ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நம்ம அதை பார்க்காம விட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம செல்ல எடுக்கிறப்ப நம்ம வைப்ரேட் ஆகும். அந்த முறையை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மியூட் இன்கமிங் கால்ஸ் அண்ட் அலார்ம்ஸ் பை புட்டிங் யுவர் ஹேண்ட் ஓவர் த ஸ்கிரீன் ஆர் டர்னிங் யுவர் ஃபோன் ஃபேஸ் டவுன். இப்போ நம்ம ஃபோனை வந்து இப்படி திருப்பி இப்படி போட்டுட்டோம்னா நமக்கு ஏதாவது கால்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே மியூட் ஆகிற ஆப்ஷன், அந்த இதை எனேபிள் பண்றதுக்கு. அது மாதிரி பாம் ஸ்வைப் டு கேப்சர், ஸ்கிரீன்ஷாட் வந்து கேப்சர் பண்றதுக்கு வந்து இந்த எப்படி பண்றது, அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணோம்னா அதே மாதிரி பாம் வச்சு நம்ம இப்படி பண்றப்ப ஸ்கிரீன்ஷாட் வந்து கேப்சர் ஆயிடுது. ஓகேவா? அடுத்ததா பார்த்தோம்னா ஒன் ஹேண்டட் மோட். ஒன் ஹேண்டட் மோடையும் எப்படி எனேபிள் பண்றதுன்னா பாருங்க, டெம்பரரிலி ஸ்கேல் டவுன் த டிஸ்பிளே சைஸ் ஃபார் ஈஸியர். இந்த பார்த்தீங்களா, 100 மோட் வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம வேண்டாம்னா கூட இப்படி நம்ம எங்க சைடு திருப்பணுமோ திருப்பிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்க 100 மோடையும் ஈஸியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம சாம்சங் கேலக்ஸி A16 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்ட் 2 நம்ம இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம். அதுலயும் இன்னும் என்னென்ன போனை வந்து எப்படியெல்லாம் நம்ம ஈஸியா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.